ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் ஆகலாம் கோட்டீஸ்வரனாக. எப்படி சார்? ஒரு டெய்லி ஒரு ரூ. 100 சேர்க்க முடியுமா உங்களால? அப்போ நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். எப்படி சார்னா, ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. சார் மியூச்சுவல் ஃபண்ட்னா அது எப்படி சார்? மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லிட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் தோனி வருவார், ரோஹித் சர்மா, சச்சின் டெண்டுல்கர் அவங்களாம் வந்து சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டு ஃப்யூச்சர் பிளான் அது, உங்களுக்கான பெஸ்ட்டு ஃப்யூச்சர் பிளான்னா மியூச்சுவல் ஃபண்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான். குறைஞ்சபட்ச வட்டி வந்து பார்த்திங்கனாக்கா 12% கிடச்சிரும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கனாக்கா 5 வருஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 12 சராசரியாக 12% கொடுத்துருவாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு டெய்லி ஒரு ரூ. 100 நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றது தான் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. இது மியூச்சுவல் ஃபண்டுன்றது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த பிளானிங் வந்து எப்படி இருக்குன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு லாங் டேர்மாக இருக்கட்டும். இது வந்து போட்டுட்டு 10 நாள் எடுக்கிறேன், 20 நாள் எடுக்கிறேன், இதில் நீங்கள் போடுறது வேஸ்ட்டு தான். நீங்கள் குறைஞ்சது ஒரு 10 வருஷம் இல்லை 5 வருஷம் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி ரூ. 100 போட்டுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குன்றத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு கோட்டீஸ்வர கனவை நனவாக்க மாதம் 3000 முதலீடு. அப்போ ஒரு நாளைக்கு ரூ. 100 உங்களால் சேவ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களால் ₹1 கோடி நீங்கள் சம்பாதிக்க முடியும். எவ்வளோ வருஷம் ஆகும் சார்ன்றதெல்லாம் பார்க்க போகிறீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் மாதந்தோறும் 3000 என்ற அளவில் 30 ஆண்டுகள் முதலீடு தொடர வேண்டும். இதனை இடைவிடாமல் தொடர வேண்டும் என்பது மிக முக்கியம். இளம் வயதிலேயே முதலீட்டை தொடங்குபவர் தாமதமாக தொடங்குவதை விட அதிக ஆண்டுகளுக்கு முதலீடு செய்ய முடியும். அத்தோடு இளம் வயதில் முதலீடு செய்வதன் மூலம் கூட்டு வட்டி வருமானத்தின் பலனை அதிகபட்சமாக இருக்கும். இளமையோ முதுமையோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் ₹3000 சேருங்க. அவர் 10 வருஷம் சேர்க்குறாங்க, நீங்களும் 10 வருஷம் சேர்த்துட்டு போங்க. உங்களுக்கான வட்டி விகிதம் ரெண்டுத்துக்குமே ஒரே சதவீதம் தான். கூட்டு வட்டின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாதந்தோறும் ₹3000 முதலீடு செய்து வந்தால் அவர்கள் மொத்தமாக முதலீடு செய்யும் தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹10,80,000 செய்வீங்க. 30 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு ₹3000 என்ற விதத்தில் 30 வருஷத்துக்கு பண்ணிங்கனாக்கா ₹10,80,000 என்ற அளவில் நீங்கள் போட்டிருப்பீங்க. சராசரியாக 12% சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 12%க்கு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால் சராசரியாக 12% கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டு நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்லாம் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி வட்டியில் தான் கிடைக்கும். ஆனால் இதில் சராசரியாக 12% கொடுக்குறாங்க. வருடத்திற்கு பெற்றால் கூட அவர்களுக்கு ₹1 கோடி அதிகரித்துவிடும். எப்படி என்றதை பார்க்க போகிறீங்க. ₹3000 மாதம் செலவழிக்கணும்னு பாருங்கள். 30 ஆண்டுகள் எஸ்பிஐ மூலம் எஸ்ஐபி, அதாவது எஸ்ஐபி மூலம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக மாதம் ₹3000 போட்டிங்கனாக்கா 10,58,971 பெறுவீர்கள். அதாவது இதில் கிடைக்கும் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 95 லட்சம் கிட்ட உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் செலவு பண்ணுறது ஒரு 10,80,000 தான். கூட்டு வட்டியின் பலனாக இந்த பன்மடங்காகிறது. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனால் இது சொல்கிறாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மியூச்சுவல் ஃபண்டு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்களுக்கு சராசரி ஒவ்வொரு கம்பெனி ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட்டானது தான். மொபைல் மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம். க்ரோ ஆப்னு ஒன்று இருக்குது. உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர், பேன் கார்டு இருந்தால் போதும். ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் எஸ்ஐபியில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டுக்கலாம். 48 ஹவர்ஸ் ஆகும், ஆக்டிவேஷன் ஆகும். 48 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் மாதம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துங்க. டெய்லி ₹100 பிடிச்சா கூட ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ₹30,000 வருஷத்துக்கு ₹12,000 கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறைஞ்ச ₹36,000 உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடிக்கும். சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு, ஃபஸ்ட் கிளாஸான ஸ்கீமு. இதில் மியூச்சுவல் ஃபண்டில் போகணுன்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு பண்ணி பாருங்கள். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.